வெல்கம் டு புஷ்பராயணஸ் கிச்சன். இன்றைக்கி புஷ்பராயணஸ் கிச்சனில் சங்கரா மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றி நல்லா காய விட்டுடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, சீரகம், வெந்தயம் இதெல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். மீன்வயல் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாத்தையும் வெட்டி வச்சுக்கோங்க. முதல்ல வெங்காயம் போட்டுடலாம். அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு தட்டு போட்டு முடிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கிறதுக்கு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அதுக்கப்புறம் புளிக்கரைச்சல், மஞ்சள், குழம்பு மிளகாத்தூள், உப்பு இதெல்லாத்தையும் சேர்ந்து தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது நல்லா கொதிக்கிறதுக்காக தட்டு போட்டு முடிக்கலாம். இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கிற சங்கரா மீனை ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் ஒரு 10 மீன் குழம்புக்காகவும் 10 மீன் பொரிக்கிறதுக்காகவும் எடுத்திருக்கோம். ஸோ முதல்ல 10 மீனை நாங்கள் குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். மீனை ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை வேக விடுறதுக்காக நம்ம தட்டு போட்டு மூடிக்கலாம். மூடி கொஞ்சம் நேரத்தில் நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சங்கரா மீன் குழம்பு ரெடி. இதை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.